முக்கியமான படம் அப்படின்னா இதயம்ங்கிற படம். இதயம்ங்கிற படம் வந்து முரளியோட கேரியர்லேயே முக்கியமான படம். முரளி இதயம் முரளியாக மாறினது வந்து இதயம் படத்துலேருந்து தான். சுந்தரா டிராவல்ஸ் படம் வந்து யாராலையும் மறக்க முடியாது. இப்போ வந்து எடப்பாடி எடுத்துகிட்டு போகிற அந்த வாகனம், அந்த கேரவனை நம்ம முதல்வர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு டிராவல்ஸில் அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு சுந்தரா டிராவல்ஸ் வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்ச ஒரு படம். மாத்தாடி பாவாட காத்தாட அப்படின்னு வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அந்த படமே வந்து முரளிக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. முரளி என்ன சரி வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சப்போர்ட்டு போவார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டாக வந்து ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தான் ஷோபா. என்ன எந்திரிக்கல, அப்பா ரூமே திறக்கலன்னு போய் திறந்து பார்த்துருக்காரு. முரளி வந்து இறந்த நிலையில் கிடந்திருக்காரு. ஷாக்கான ஒரு செய்தி. முரளி பற்றி சொல்லணும்னா, இந்த முரளியோட இழப்பு அதர்வாக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அப்போ தான் வந்து அந்த பிரேம பருவாங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போய் பார்க்குறாரு. பார்த்தா பயங்கர ஹிட். இப்போ முரளி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெருசாக ஈகோ பார்க்க மாட்டார். எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பார், எல்லாரோடையும் சகஜமாக பழகுவார். முரளிக்கு வந்து நிறைய காதல் படங்கள் வர ஆரம்பிச்சு. காலமெல்லாம் காதல் வாழ்க, இந்த காதல் அந்த காதல், காதல் காதல் காதல். முரளி வந்து எல்லா விதமான காதலையும் நடிச்சார். ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா ஜேர்னலிஸ்ட் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. சார், முரளி சார் அப்படின்னாலே காதல் தான் சார். அவரை மிஸ் பண்ணுற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களில் ஒரு ஆளை தான் நானும் இருக்கேன். முரளி சார்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன மாதிரி ஒரு 90s கிட்ஸ்லாம் என்ன படங்கள் பார்த்துருப்போன்னா சுந்தரா டிராவல் சார். அந்த மாதிரியான ஒரு படம் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்தே இருக்க முடியாது. அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் சார். அப்படியே காலகட்டங்கள் அப்படியே பின்னோக்கி போனோம்னா முரளி சார்னால் எல்லாருக்கும் தெரியறது வந்து அவர் வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் படம் ஒன்று பண்ணியிருப்பார். கடைசி வரைக்கும் ஒரு லவ் சேர்ந்தே இருக்காது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், உண்மையிலே முரளி சாருக்கு அப்படி ஒரு லவ் இருந்திருக்கலாமா அப்படின்றது உங்களை மாதிரியான ஆட்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும் ஆசை சார். அப்படி ஏதாவது சாருக்கு லவ் இருந்திருக்கா? அப்படி ஒரு லவ் இருந்திருக்கான்னு கேட்குறீங்கல்ல, அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. அதை சொல்கிறேன். அதாவது வந்து முரளி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து அவங்க அப்பாவோட ஒர்க் பண்ணார். படிப்பு வந்து பெருசாக வரல. அதனால அவங்க அப்பாவோட உதவியாளராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவங்க அப்பா என்ன சார்? அவங்க அப்பா வந்து சித்தலிங்கையான்னு பெரிய டைரக்டர், கன்னடத்தில் வந்து ரொம்ப பாப்புலரான டைரக்டர். நிறைய படங்கள் வந்து அவங்க அப்பா டைரக்ட் பண்ணியிருக்காரு. முரளியோட அப்பா வந்து எல்லாருக்குமே தெரியும் கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில். ஸோ அவர்கிட்ட வந்து இவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. வந்து படிப்பு சரியாக வராதனால. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவே வந்து பிரேம பருவான்ற ஒரு படத்தில் முரளியை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். இப்போ முரளிக்கு வந்து நிறைய தாழ்வு மனப்பான்மை, கருப்பாக இருக்கிறது, ஒரு மாதிரி வந்து பார்க்குறதுக்கு பெரிய குட் லுக்கிங்காக இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாம் வந்து முரளிக்கு தாழ்வு மனப்பான்மை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த படம் நடித்தார்ல, அந்த பிரேம பருவா முதல் படம், அப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க முரளியை. இது வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா டேரக்டர் பையனா நடிக்க வந்துட்டான். இந்த மாதிரி விமர்சனம் விஜய்க்கு இருந்துச்சு நாளைய தீர்ப்பில். அவங்க அப்பா வந்து விஜயை வச்சு எடுக்கும்போது அதெல்லாம் ஒரு மூஞ்சியா, அதெல்லாம் வந்து நடிக்க வந்தான், என்ன நடிக்க தெரியுது அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வந்து விஜய்க்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா முரளி வந்து ரொம்ப மனசு வந்து டிப்ரெஷன் ஆகிட்டார். அதனால் வந்து முரளி வந்து கொஞ்சம் ஒரு எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை முரளிக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ தான் வந்து அந்த பிரேம பருவாங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போய் பார்க்குறாரு. பார்த்தா பயங்கர ஹிட்டு. ஃபஸ்ட்டு படமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னட ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ் அதாவது வந்து அந்த ரிலீஸ் அன்னைக்கு போய் படம் பார்க்குறாரு முரளி. வந்து ஃபஸ்ட்டு ஷோ 11:30 ஷோ பார்க்குறாரு. தியேட்ரு படம் முடிஞ்சு வெளியில் வர்றதுக்கு முன்னாடி தியேட்டரை விட்டு வெளியில் கிளம்புறாரு. ஏன்னா வந்து அவருக்கு பயம், ஒரு வேளை வந்து திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்புறாரு. உதவியாளர்கள் இருப்பாங்கள்ல, அவருடைய அப்பாவோட உதவியாளர்கள், அவர் வந்து சார் எங்கே சார் போகிறீங்க, இல்லைங்க சார் படம் நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் சார் எப்போ பாரு நீங்கள் வந்து தப்பாகவே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. படம் முடிஞ்சு வெளில வந்த ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போவே முரளியை வந்து தோளில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சார் 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 கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு முரளிக்கு ஒரு பெரிய உற்சாகமாக இருந்துச்சு. நம்ம இந்த காதல் கதைக்கு வருவோம். இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா முரளியோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பேர் வந்து கந்தான்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. முரளியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அப்போ பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே, டே மச்சான் கூட வாடா, டே கொஞ்சம் பயமா இருக்கடா, வாடா வாடா அப்படின்னு சொல்லி முரளியை கூப்பிட்டு போவார். முரளி என்ன சரி வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சப்போர்ட்டுக்கு போவார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட லவ்வர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஃப்ரெண்டாக வந்து ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க தான் ஷோபா.
பிற்காலத்தில் அவங்க தான் வந்து முரளி மனைவியா மாறிட்டாங்க. ஆமா. அது கதை எப்படின்னா அவங்க 2 பேரும் தனியா சந்திப்பாங்கல்ல. ஓகே. இப்போ இவர் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா போறாரு, அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா வராங்க. அவங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது இவங்க 2 பேரும் தனியா உட்காந்து பேசுறது, அப்படி இப்படின்னு ஜாலியா பேசுறது, ஒரு காஃபி சாப்பிடலாமா அப்படி இப்படின்னு அவங்க ஒரு டைம் ஒரு பக்கம் டைம் ஸ்பெண்ட் போது இவங்க ஒரு டைம் ஃப்ரெண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி பார்த்தீங்கன்னா அந்த லவ் கூட போறது, அங்க அவங்க ஒரு பக்கம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்குது, இவங்க ஒரு பக்கம் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்குது. கடைசியில் என்ன ஆகி போச்சு, இவங்க 2 பேருக்கும் லவ் ஆயிருச்சு. யாரு முரளி அந்த ஷோபாங்கிறவங்களுக்கும் லவ் ஆயிருச்சு. ஸோ இது அவங்க வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாரு முரளி, இந்த மாதிரி வந்து அம்மா இந்த எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணும்னா அவங்க அப்பா சொல்றாரு, சித்தலிங்கியா இப்போதான் வந்து நடிக்க வந்திருக்கான், இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு இருக்கு, நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டான், இப்போ வந்து காதல் கத்திரிக்காயெல்லாம் பண்ணான்னா வேலைக்கு ஆகாது, அதனால காதல்லாம் இப்போ தள்ளி வைக்க சொல்லு, அதெல்லாம் வந்து விடு, அதெல்லாம் வந்து இப்போ 20 வயசுல வர்றது எல்லாருக்கும் வரும் காதல், அதெல்லாம் பார்த்துக்கலாம், இப்போ கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. அப்போ அவங்க அம்மாட்ட முரளி சொல்றாரு, இல்லைம்மா எனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருமா, நான் இந்த பொண்ணு இல்லாமல் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா வந்து முரளிக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது வந்து முரளிக்கும் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், முரளிக்கும் அவங்க அம்மாவுக்கும் முரளியை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த தாய் பிள்ளை பாசம் இருக்குல்ல, இப்போ மகன் வந்து கேட்குறானேன்னு சொல்லிட்டு அப்பாக்கே தெரியாமல் இந்த அதர்வாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் கூப்பிட்டு போய் தாலி கட்ட வச்சு கொண்டு வந்து அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சுருக்காங்க. அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொன்னேன், வளர்ந்து வர நேரம் காலில் வந்து 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக விழுந்தா என்ன பண்ணுறது, சரி நல்லா இருங்க அப்படின்ட்டாரு. ஸோ இவங்க காதல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதில் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, 2 பேர் காதல் காண்டி போனாங்கல்ல, அந்த காதல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் கடவுள் போட முடியும் பாருங்க சார், எங்கேருந்தும் வந்து எப்படியோ இவங்க 2 பேர் காதலிச்சிட்டாங்க, அதுதான் அவருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனே, அவருடைய படங்கள்ல அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை சார்? ஆமாம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 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 காதலே அமைஞ்சதே வந்து ஒரு புது விதமான காதல் அமைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முரளிக்கு காதல் படங்கள் நிறைய காதல் படங்கள் நடித்து வந்துச்சு. அதில் ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா இதயம்ங்கிற படம். இதயம்ங்கிற படம் வந்து முரளியோட கேரியர்லேயே முக்கியமான படம். முரளியே வந்து இதயம் முரளியாக மாற்றிடுச்சு. முரளி இதயம் முரளியாக மாறினது வந்து இதயம் படத்துலேருந்து தான். ஸோ அந்த இதயம் படம் அமைஞ்சது பார்த்தீங்களா அவருக்கு, அதுவே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அது வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் கதிர், அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து சத்யஜோதி தியாகராஜன்ட்ட ஒரு கதை சொல்கிறார். அந்த கதை வந்து சத்யஜோதி தியாகராஜனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப நல்லா இருக்கே அந்த கதை, லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரை போடலாம் அப்படின்னும் போது அவர் ஃபஸ்ட்டு சாய்ஸே என்ன சொல்லியிருக்காரு, முரளி நடித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா முரளி வந்து அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கெட்டப்புக்கு பொருந்துவார். முரளி சாகும்போது 46 வயசு, 46 வயசுலையும் பார்த்தீங்கன்னா முரளி காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பு எங்கேயுமே வந்து ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணார். வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரியே இருப்பார். ஸோ முரளி போடலாம் அப்படின்னோன்னா முரளிகிட்ட போய் நீ காசு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் அனுப்புகிறார். தயாரிப்பாளரே முரளிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், அனுப்பியிருக்கேன் கதிர்னு ஒருத்தரை, நீங்கள் கேட்டு முரளி அப்படின்னோன்னா சரி கேட்டுறேன் சார்னு சொல்கிறார். இவர் போகிறாரு, போனால் முரளி வந்து பெட்டி பிடிக்கி தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்கார், காரில் ஏறதுக்கு ரெடியாக இருக்கார். வேற ஏதோ ஒரு படப்பிடிப்புக்காண்டி பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகிறார் ஷூட்டிங்க்கு. ஃப்ளைட்டில் வந்து போகிறார், டிக்கெட் போட்டிருக்காங்க, பெங்களூரோ எங்கேயோ போகிறாருன்னு வச்சுங்களேன். ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டுக்காரு. இப்போ இவர் போய் நிற்கிறாரு, சார் இந்த மாதிரி ப்ரொடியூசருக்காக சொன்னார் அப்படின்னோடனே, இப்போல்லாம் எனக்கு கதை கேட்க டைம் இல்லையா, நான் வந்து அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு மாதம் கழித்து வரேன், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் முரளி. அதுக்கு வந்து அந்த கதிர்ங்கிற இயக்குனர் சொல்லியிருக்காரு, சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளி சொல்லியிருக்காரு, சார் இப்போ எனக்கு நேரம் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும். எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க அப்படின்னா 2 மணி நேரம் சொல்லுவேன். ஐயா 2 மணி நேரம்லாம் வேலைக்கே ஆகாது, 2 மணி நேரம் கதை சொல்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை கேட்குறதுக்கு. நான் வந்து இப்போ இம்மீடியட்டாக ஃப்ளைட்டுக்கு போயணும், ஃப்ளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் நான் கிளம்புறப்பா, நம்ம ஒரு மாதம் கழித்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறுறதுக்கு போய் கார் டோரை போய் திறந்துருக்காரு முரளி. இவர் பின்னாடியே போய் ஏன்னா இவருக்கு முதல் வாய்ப்பு கதிர்க்கு, இந்த வாய்ப்பு வந்து விட்டுறக்கூடாது, முரளி வேணும் இவருக்கு, ஏன்னா முரளி தான் அவரோட கதாபாத்திரத்துக்கு ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த கதவை திறக்க போன முரளிகிட்ட போய் சார் இது ஒரு லைனில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு லைன் இல்லையா, சரி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காரு. சார் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்துலேருந்து மெடிக்கல் காலேஜில் அதாவது படிக்க வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு திரும்பி போகும்போது டாக்டராக போகல சார், ஒரு நோயாளியாக போயிட்டான் சார் அப்படின்னா அந்த முரளி எப்படி டோரை திறந்தவர் இப்படி திரும்பி பார்த்து என்னது அப்படின்னு கேட்குறாரு. நோயாளியாக போனானா, டாக்டர் தானே படிக்க வந்தான், ஏன் நோயாளியாக போனான், காதல் சார். ஏரியா வண்டியில் கூடவே வந்து ஏற வச்சு ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே இந்த படத்தில் உள்ள சீன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், என்னென்ன சீன்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் சொல்லு அப்படின்னோடனே அந்த கதை இதயம் கதை வந்து அந்த ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே ஒரு 3/4 மணி நேரம் சொல்லியிருக்காரு சார். அந்த 3/4 மணி நேரம் கேட்ட முரளி எதுவுமே இனிமேல் எனக்கு கதையே சொல்ல வேண்டாம்,
படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, அடுத்த படம் இதான் நடிக்க போறேன்னு சொல்லி நடித்த படம் தான் இதயம். இன்னைக்கு வந்து அந்த இதயம் முரளியாவே மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து முரளினாலே இதயம் படத்தை கடந்தே போக முடியாது. அந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரா, அதில் வந்து அந்த படத்தில் அறிமுகமாயிருப்பாங்க ஹீராங்கிற நடிகை, பொட்டு வச்ச ஒரு வட்ட நிலா அந்த பாட்டு, அதுக்கப்புறம் ஏப்ரல் மேயிலே பசுமே இல்லை மேயிலடா காஞ்சு போச்சுரா அப்படின்னு ஒரு சாங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம் வந்து லவ்வர்ஸோடைய காதல் தீபமாக இருந்துச்சு. எல்லாருமே லவ்வர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதயம் இதயம் இதயம்னு வந்து இதயத்தை வந்து கொண்டாடினாங்க அன்னைக்கு வந்து முரளியை. அந்த அளவுக்கு வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஸோ அந்த 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 படம் தான் முரளிக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் படமாக அமைஞ்சிச்சு. சரி, இப்போ நான் பார்த்த காலகட்டம் வரைக்குமே முரளி சார் வந்து ஒரு ஸ்டாராக நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. டக்குனு சார் திடீர்னு ஒரு மாதிரி மாயமான மாதிரி எங்கேயுமே இல்லாமல் போயிட்டார். அது காரணம் என்ன சார்? இல்லைம்மா, முரளி சார் இறந்துட்டார்ல. இறந்துட்டார் சரி. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இப்போ நான் அந்த சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறமாலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப் இருந்தது, ஒரு படமே நடிக்கல. அதாவது தம்பி, முரளி அப்படின்னா முரளியோட கேரியர் அப்படின்னு நம்ம பேசணும்னு வச்சுங்களேன். முதல்ல கன்னட படம் பிரேம பருவால நடித்து தமிழுக்கு வந்தார். தமிழுக்கு வந்ததே ஒரு நல்ல கதை. அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து இப்போ கர்நாடகாவிலேருந்து வந்து ஹிட் கொடுத்துட்ருக்காரு, பயங்கரமாக சூப்பர் ஹிட் கொடுத்துட்ருக்காரு, பல வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. ரஜினிகாந்தும் கருப்பாக இருப்பார், ஸ்டைலிஷாக இருப்பார். முரளி வந்து கருப்பாக இருக்கிற முரளிகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ தமிழுக்கு போனேன்னா உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் முகம் வந்து நல்ல கருப்பு முகத்தை லைக் பண்ணுறாங்க, இங்கே தான் உனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறதா நீ நினைக்கிற, தமிழுக்கு போய் முயற்சி பண்ணு அப்படின்னு. தமிழுக்கு வந்து முயற்சி பண்ணும்போது அவர் நடித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா பூவிலங்குன்னு ஒரு படம் நடிக்கிறார். பூவிலங்குன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா குயிலி வந்து கதாநாயகியாக நடிப்பாங்க. அந்த படத்தில் தான் அவங்க அறிமுகமாக இருக்காங்க. எந்த படம்னா அந்த எப்படி சொல்ல, நாயகனில் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, நிலா அது வானத்து மேலே, அவங்க தான் வந்து முரளியோட ஃபஸ்ட்டு பேரு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா பூவிலங்கு, பூவிலே போடுற விலங்கு பூவிலங்கு, அது ஒரு காதல் கதை தான். அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு, அந்த முரளி இன்ட்ரடியூஸ் ஆன படமே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து இளையராஜாவே பாடியிருப்பார், ஆத்தாடி பாவாடை காத்தாட. சூப்பராக இருக்கும் அந்த சாங், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த பாட்டு பெரிய ஹிட். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த பாட்டு பாப்புலர் ஆயிடுச்சு. பட்டி தொட்டியெல்லாம் பாடிட்டு இருக்கோம், ஆத்தாடி பாவாடை காத்தாட அப்படின்னு வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட்டு. அந்த படமே வந்து முரளிக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் முரளி வந்து இங்கேயும் ஒரு கங்கை, புதியவன், அப்படி இப்படி நிறைய படங்கள் நடித்தாலும் அடுத்து முரளிக்கு ரொம்ப பெரிய பேரை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பகல் நிலவு. முரளி ரேவதி பேரு, அது வந்து மணிரத்னத்தோட ஃபஸ்ட்டு படம். அது படமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த படத்தினுடைய லவ் சப்ஜெக்ட் தான் அதுவும். அது வந்து அடுத்து ஒரு பெரிய பேரை முரளி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் முரளி வந்து தொடர்ந்து நல்ல நடிகராக பார்க்கப்பட்டு நிறைய படங்களில் நடிச்சிட்டு இருந்தார். அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா முரளிக்கு புது வசந்தம்னு ஒரு படம், புது வசந்தம் வந்து மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. எப்படி வந்து பகல் நிலவு ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துச்சோ, அதே மாதிரி புது வசந்தம் ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்துச்சு. புது வசந்தத்தில் பார்த்தீங்கன்னா சித்தாரான்னு ஒரு நடிகை நடிச்சிருப்பாங்க. ஆனந்த் பாபு, முரளி, அவங்க ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு பொண்ணு வந்து சுற்றிக்கிட்டு இருப்பா. அந்த ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு வீட்லேயே ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் வந்து இது நட்பு, இது வந்து இங்கே எதுவுமே காதல் இல்லை, இது எதுவுமே விரசம் இல்லை. ஒரு பொண்ணு 4 ஆண்களுக்கு முன்னாடி நேர்மையாக இருக்க முடியும், தூய்மையாக இருக்க முடியும், அதுதான் நட்பு அப்படின்னு அந்த படம் பேசுச்சு. அது வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அன்னைக்கு அமைஞ்சிச்சு. அந்த படம் முரளிக்கு ஒரு பெரிய பிரேக்கை கொடுத்து அடுத்தடுத்து முரளி வந்து நடிக்கிற படங்கள், அந்த நேரத்தில் இதயம் வந்துச்சு. அடுத்தடுத்து நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதர்மம்னு ஒரு படம் நடித்தார், நாசர் முரளி நடிச்சிருப்பாங்க. ஒரு சந்தன கடத்தல் மேட்ரு, அது ஒரு காட்டுக்குள்ளே அந்த படம் இருக்கும். அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அது ரொம்ப வெரைட்டியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த படம் பார்த்தாலே அந்த கலரு, அந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷனில் எடுத்திருப்பாங்க காட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முரளி நடித்த பூமணின்னு ஒரு படம் வச்சு, பூமணி படம் வந்து யாராலையுமே முரளியை வந்து ஞாபகப்படுத்தாமல் போக முடியாது. ஏன்னா அந்த படத்தில் அப்படி ஒரு அருமையான பாட்டு, அந்த கதைக்கு வந்து முரளி வந்து ரொம்ப அருமையாக பொருந்திருப்பார். அடுத்தடுத்து பேக் டு பேக் வந்து முரளி வந்து நடிச்சிட்டு இருந்தார். இந்த இதயம்லாம் நடித்ததுக்கப்புறம் முரளிக்கு வந்து நிறைய காதல் படங்கள் வர ஆரம்பிச்சு. காலமெல்லாம் காதல் வாழ்க, இந்த காதல், அந்த காதல், காதல் காதல் காதல். முரளி வந்து எல்லா விதமான காதலையும் நடிச்சிட்டார். அதாவது பார்த்த காதல், பார்க்காம காதல், பார்த்தும் காதல், பார்த்து பார்க்காம காதல், இப்படி வந்து பல விதமான காதல் படங்களில் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் தான் முரளிக்கு இன்னொரு பிரேக் வந்து அமையுது. அந்த எந்த படம்னா பொற்காலம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை சார். பொற்காலம்லாம் பார்க்காம மிஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து சேரனோட படம், முரளி நடிச்சிருப்பார்.
அருமையாக இருக்கும். அதாவது அந்த படமே ஒரு காவியம் மாதிரி இருக்கும் பொற்காலம்லாம். அந்த படம்லாம் முரளிக்கு வந்து பெரிய ஒரு பேரையும் பெரிய ஒரு உச்சத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் முரளி வந்து ஆனந்தம்ல நடித்தார், சமுத்திரத்தில் நடித்தார், பல படங்கள் நிறைய ஹீரோஸோடு சேர்ந்து நடிப்பார். முரளியை பொறுத்த வரைக்கும் முரளி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெருசாக ஈகோ பார்க்க மாட்டார். எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பார், எல்லாரோடையும் சகஜமாக பழகுவார். இப்போ நீங்கள் இப்போ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாரோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரணமாக லைட் மேனாக இருக்கும். முரளி வந்து அந்த பக்கம் கடந்து போகிறாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஸ்வீட்டா மைசூர் பாக்கா அப்படின்னு அவங்க தட்டிலேருந்து எடுத்து ஒரு வாய்க்கு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கடிச்சிட்டு போய் திருப்பி வச்சுட்டு போவார். அந்த மாதிரி வந்து எல்லாரோடையும் அன்பாக பழகுவார். அந்த ஈகோ பார்க்குறது, ஸோ அவங்க வந்து ஒரு லைட் மேனு, அவங்க வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பாய், அந்த மாதிரி பழகிறது இதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலேயும் அண்ணன்னு வந்து பேசினார்னா அந்த அண்ணன்ற சொல்கிற வார்த்தையில் வந்து அவ்வளோ உண்மை இருக்கும், அவ்வளோ நேர்மை இருக்கும். அந்த மாதிரி வந்து முரளி எல்லாத்துட்டையும் பழகுவார். முரளியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரியரில் நிறையா வெற்றி படங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் படம் வந்து யாராலையும் மறக்க முடியாது. இப்போ வந்து எடப்பாடி எடுத்துகிட்டு போகிற அந்த வாகனம், அந்த கேரவனை நம்ம முதல்வர் வந்து சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ஒரு டிராவல்ஸில் அவர் சுற்றிட்டு இருக்காருன்னு விமர்சனம் பண்ணுற அளவுக்கு சுந்தரா டிராவல்ஸ் வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்ச ஒரு படம். அந்த படத்தில் அந்த எலி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலு பண்ண அந்த சேட்டை, அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும். வெற்றி கொடி கட்டுன்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபனோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு. எந்த கருப்பு வந்து முரளிக்கு மைனஸ்ன்னு முரளி நினைச்சாரோ அந்த கருப்பாலே ஒரு பாட்டு, அதாவது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு முரளியை வச்சு தான் அந்த பாட்டே இருக்கும். அதான் சொல்றேன்ல, முரளி அப்படின்னா முரளியை பற்றி நிறையா சொல்லலாம். முரளியை பற்றி சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ரசிகர் ஒருத்தர் இருந்தார் முரளிக்கு. இப்போ வந்து கடவுளே அஜித்தேன்னு எல்லா இடத்துலையும் கோஷம் போடுறாங்கல்ல, அந்த ரசிகர்களுக்கு ஒரு நடிகரை ஏன் பிடிக்கும்னு சொல்ல தெரியாது, ஏன் பிடிக்கலைன்னு சொல்ல தெரியாது. ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த மாதிரி முரளி இருந்த காலகட்டத்தில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது, டிவி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு ஜோல்னா பைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர் போட்டுருப்பாங்க, ஒரு பேக் புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பை, அது தெரியாதுன்றதுக்காண்டி சொல்றேன். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்குலாம் அந்த பையெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து தோல்ல போட்டுக்கிட்டு கரித்துண்டு இருக்குல்ல, நம்ம இந்த அயன் பாக்ஸ், இப்பதான் கரண்ட் அயன் பாக்ஸ் வந்துருச்சு. அந்த காலத்துல கிராமத்துல பாத்தீங்கன்னா அந்த கரித்துண்டு தான் போட்டு அதுல தீ வச்சு அதை ஊதி அதை சூடானோன்னு தான் அயன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துற அந்த கரித்துண்டு அடுப்பு எரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அந்த கரித்துண்டை பேக் ஃபுல்லா போட்டிருப்பாரு. போட்டு சென்னை ஃபுல்லா நடந்தே போவார். ஒவ்வொரு ஏரியாவும், கோடம்பாக்கம், வளசரவாக்கம், புரசைவாக்கம், ராயப்பேட்டை, மவுண்ட் ரோடு, பெசன் நகர், அடையாறு, இன்னும் எங்கெங்க இருக்கோ எல்லா ஏரியாலையும் போய் கடவுள் முரளி வாழ்க கரித்துண்டில் எழுதுவார். கடவுள் முரளி வாழ்க எழுதிட்டு போயிடுவார். கடவுள் முரளி வாழ்க. எந்த செவரில் எழுதுவோன்னா இந்த வால் போஸ்ட்லாம் ஒட்டுவாங்க. அந்த வால் போஸ்ட்டில் ஒட்டுற செவர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கெல்லாம் எழுதிட்டு போயிடுவார். நீங்கள் வந்து கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலையில் போனீங்க அப்படின்னா, நான் திங்கக்கிழமை காலையில் போனீங்கன்னா எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னு எல்லா பக்கமும் எழுதியிருக்கோம். நான்லாம் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் நிறைய இடங்கள்ல நேரடியாக பார்த்துருக்கேன். யார் அது கடவுள் முரளி வாழ்க, கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதிட்டு இருக்காங்கன்னு. அது பல நேரங்களில் என்ன சொன்னாங்கன்னா, முரளியே வந்து ஒரு ஆளை செட்டப் பண்ணி இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டி தேடுறாரு, கடவுள் முரளி வாழ்க வாழ்கன்னு எழுதி சொல்கிறாருன்னு அன்னைக்கு இருந்த ஊடகங்கள்லாம் விமர்சனம் பண்ணாங்க முரளியை. இப்போ முரளிக்கு கோவம் வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் வந்து எழுதிட்டு போக நம்மளை திட்டுறாங்க, நம்ம தான் வந்து ஒரு ஆளை விட்டு எழுத விடுறோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், அவருடைய உதவியாளர்லாம் கூப்பிட்டு இந்த சனிக்கிழமை நைட்டு சிட்டியில் எங்கே இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் செதறி போய் நின்று இவன் எங்கே வரான், எப்போ வரான், யார் இவன் போய் பிடிங்க. அப்போ சிசிடிவி கேமரா கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போ கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லா பக்கமும் போயிருக்காங்க. ஒரு 40 பேர் அனுப்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இங்கே கோடம்பாக்கம், வளசரவாக்கம் எல்லாம் நிற்கிறாங்க. நைட்டு 11 மணி ஆனோன்னா நம்ம ஆள் வரார். வந்து ஒரு ஜோல்னா பையோட வந்து கரித்துண்டு எடுத்து கடவுள் முரளி வாழ்கன்னு எழுதியிருக்காரு. எழுதுனா அப்படியே செல்லமாக தூக்கிட்டு போய் முரளிட்டு நிறுத்தியிருக்காங்க. யாருங்க நீங்கள் கேட்டுக்காரு. ஏன்னா அவருக்கே வந்து ஷாக்கு, எவன்டா இப்படி நமக்கு எழுதிட்டு இருக்கான்னு, யார் நீங்கள்? அவருக்கு முரளியை நேர பார்த்தோன்னே, ஐயோ அண்ணன், எங்கள் அண்ணன், ஐயோ உங்களை பார்க்கறது தானே என்னுடைய வாழ்நாள் லட்சம், உங்களையே பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி முரளியை கட்டி பிடிச்சி பிறண்டு ஐயோ முத்தமெல்லாம் கொடுத்து அவர் வந்து முரளி வந்து ஆச்சரியப்பட்டு போயிருக்காரு. என்னடா இவ்வளோ வந்து யாருமே நம்ம இவனுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி விசாரிச்சிருக்காரு. என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களை, நான் இதான் என்னுடைய வேலையாகவே வச்சுருக்கேன். தப்புங்க, என்ன படிச்சிருக்கீங்க என்னதுன்னு கேட்டு அது ஏதோ படிச்சிருக்காரு போல, பட்டதாரின்னு நினைக்கிறேன்.
எந்த ஊர் எல்லாம் கேட்டு அந்த கிராமத்துக்கு முரளியே போய் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மளிகை கடைன்னு சொல்லுவாங்கல்ல, சின்னதாக ஒரு மளிகை கடை இவரோட செலவுலேயே பண்ணி அதை ரெடி பண்ணி கொடுத்து, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் வந்து சாக்பீஸ் வச்சுட்டு எழுதிட்டு தெரியக்கூடாது, இந்த கடையில் உட்காருங்க, உங்கள் வியாபாரம் பண்ணுங்கள், கல்யாணம் பண்ணுங்கள், குடும்ப குட்டியோட சந்தோஷமாக இருங்கன்னு அமைச்சிட்டு வந்தார். இதுக்கு மேலே என்ன சொல்லலாம்? சரி, அதே மாதிரி டேனியல் பாலாஜி வந்து முரளி சாரோட ஃப்ரெண்டு. நிறைய இடங்கள் ஃப்ரெண்டு இல்லை, அவர் வந்து சித்தப்பா பையன், சொந்தக்காரரு, நிறைய மாதிரியே இருப்பார் அவரும். ஆமாம் சார், நிறைய இடத்துல அவருடைய வளர்ச்சியை முரளி சார் தடுத்துட்டாருன்ற மாதிரிலாம் ஒரு இது இருக்குது. இதெல்லாம் உண்மைங்களா சார்? இல்லை, ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் தம்பி, நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதாவது வந்து யாருடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நான் தடுக்கவே முடியாது, எனக்கு கிடைக்க வேண்டியது நீங்கள் தடுக்கவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இறைவனால் கொடுக்கப்படுறது, இறைவனால் டிசைன் பண்ணுது. ஆல்ரெடி வந்து இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு வந்து அமைக்கப்பட்ட விஷயங்கள். அதனால் வந்து உங்களை நான் கெடுக்க முடியாது, என்ன நீங்கள் கெடுக்க முடியாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படிலாம் முரளி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது. நானே நேரடியாக முரளியோட பழகியிருக்கேன். எனக்கே ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கு, ரொம்ப நேரடியாக நெருங்கி பழகிற ஒரு சந்தர்ப்பம். அது எப்படின்னா ஒரு 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 இயக்குனர் சொன்ன கதை, அது நல்லா இருந்துச்சு. முரளி அன்னைக்கு வந்து இப்போ நான் சொன்னேன்ல பொற்காலம் நடிச்சிருந்தாரு, ரொம்ப பாப்புலராக இருந்தார். அடுத்து வந்து தேசிய கீதம்னு ஒரு படம், அதே சேரனுக்கு வந்து நடிச்சு கொடுத்தாரு. அந்த ஷூட்டிங் வந்து காரைக்குடியில் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் முரளியை வந்து, அவரோட வீடு இங்கே தான் சாமியார் மடம்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து இந்த கோடம்பாக்கத்தில் தான் இருக்குது, இந்த ஏஆர் ரஹ்மான் வீட்டு பக்கத்தில். அங்கே போய் நான் பார்த்தேன், அந்த உதவி இயக்குனரும் போய் கூப்பிட்டு போய் பார்த்தேன். அவர் பார்த்தோன்னே சரி பண்ணலாம், நீங்கள் வந்து கதை சொல்கிறதுக்கு காரைக்குடிக்கு வந்துருங்க, நான் இந்த நாளில் ஷூட்டிங்கில் இருப்பேன்னு ஒரு தேதி சொல்கிறாரு. நாங்கள் போனோம். முரளி எந்த ஹோட்டலில் தங்கியிருந்தார், பெரிய ஹோட்டலில் தங்கியிருந்தார். அங்கேயே நாங்களும் ரூம் போட்டு அங்கேயே தங்கியிருந்தோம். ஸோ தங்கியிருந்து அன்றைக்கி ஷூட்டிங் காலையில் கிளம்பி போயிட்டார் முரளி. அன்றைக்கி ஈவினிங் வந்து அவர் ஷூட்டிங் முடிச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு வந்தோடனே நாங்கள் இங்கே தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது முதல்ல வந்து அவர் மேனேஜர் சொல்லிட்டோம். அதனால் என்ன பண்ணுறாரு, வந்திருக்காங்க ப்ரொடியூசரு, கதை சொல்கிறதுக்கு ஒரு டேரக்டர் வந்திருக்காரு, அவங்கள வர சொல்லுங்கள் ஒரு 10:30 மணிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த மேனேஜர் ஃபோன் பண்ணி 10:30 மணிக்கு நீங்கள் ரூமுக்கு வந்துடுவீங்களா முரளி சார் ரூமுக்குன்னோன்னா, அதே ஹோட்டலு நாங்கள் ஏதோ 2nd ஃப்ளோரில் இருக்கோம், அவர் 3rd ஃப்ளோரோ 4th ஃப்ளோரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். லிஃப்ட்டில் போய் முரளி சாரோட ரூமில் பெல் அடிக்கிறோம். முரளி சார் வந்து கதை வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கதவை திறக்கிறாரு. எப்படி இருக்காருன்னா, சாதாரணமாக ஒரு துண்டை கட்டிட்டு குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு அப்படியே நிற்கிறாரு. வாங்க 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 உள்ளே வாங்கன்னு நாங்கள் வந்து சார் நீங்கள் வந்து என்ன காஸ்டியூம்லாம் என்கேஜ் பண்ணி ரெஸ்ட் எடுங்க சார், நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம்னா, அதெல்லாம் இல்லை, வாங்க வாங்க உள்ளே, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது சாதாரணமாக துண்டை கட்டி நிற்கிறார் தம்பி, ஒரு ஹீரோ படத்தில் ஒரு பெரிய நடிகை. வாங்க உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய கைலிக்கு எங்களுக்கு முன்னாடியே தான் கைலியை மாற்றி தலையை தோட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்லாமா அப்படிங்கிட்டார். சாப்பிட்லாம்னா முரளி சாப்பிடுவார், அது எல்லாருக்கும் தெரியும். அது பொதுவாகவே சினிமாவில் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான். சாப்பிட்லாமா அப்படின்னும் போது அந்த இயக்குனர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, கதை சொல்கிற மூடில் வந்திருக்காரு. அவர் சொல்கிறார், இல்லை சார் வேண்டாம், இப்போ நான் கதை சொல்லணும் அதனால் வேண்டாம் அப்படிங்கிறாரு. சாப்பிடுங்க இல்லைன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார் வேண்டாம் சார்ன்றாரு. நான் வந்து பொதுவாக அந்த பழக்கம் கிடையாது, இல்லை சார் நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு. என்ன இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா சினிமா வந்துட்டு அப்படின்னு ஜாலியாக பேசினார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட ஆரம்பித்தார். லிக்கர்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணியெலாம் ஊற்றி சைட் டிஷ்லாம் வந்து எடுத்து அவரே சிப்ஸு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சார். கதை சொல்லுங்க அப்படின்னார். அது ஆரம்பிக்கும் போதே 11 மணி ஆயிடுச்சு. 11 ஆச்சு, 12 ஆச்சு, சாப்பிடவே இல்லை அவர், உட்காந்துட்டே இருக்காரு. 12:30 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 மணிக்கு தான் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் கதையை கேட்டு அந்த கதையில் சில சில கருத்து வேறுபாடுகள் முரளிக்கு இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் நடக்காமல் போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ 12:30 1 மணிக்கு முடிச்சுட்டு அவருக்கு வந்து யூனிட் சாப்பாடு வரும், பெரிய கேரியரில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து வர சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் பாயை 3 பேருக்கும் தட்டு கொடுத்து அவரும் வந்து சாப்பிட்டு எல்லாமே தேவையானது இட்லி இந்த இப்போ இடியப்பெல்லாம் இருக்கும் ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நேரடியாக சந்திக்கிற சந்தர்ப்பம் இல்லை. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ எளிமையாக இருக்கிற ஒரு மனிதர் நிஜமாவே நான் வந்து அப்படி அவர் ஆளை பார்த்ததே இல்லை. நீங்கள் நம்ம வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா எப்படி வந்து ரிசீவ் பண்ணி பேசுவாங்களோ அந்த மாதிரி இயல்பாக வந்து பழகினார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேனியல் பாலாஜி மேட்டர் சொன்னீங்கல்ல, வளர விடாமல் பண்ணிட்டாருன்னு, அப்படிலாம் இவரெல்லாம் முரளிலாம் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கையே கிடையாது. யார் சொல்லலாம் நான் நம்ப மாட்டேன். சார் அதே மாதிரி முரளி சாருடைய டெத் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப சின்ன வயசுலேயே அவர் காலமாயிட்டார்.
அதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, என்ன காரணம் சொல்கிறது தம்பி, டெத்தை பற்றி என்ன காரணம் சொல்கிறது? முரளி சார் 46 வயசில் இறந்து போயிட்டார். ரகுவரன் 49 வயசில் இறந்து போயிட்டார். சில பழக்க வழக்கங்கள்லாம் முரளி சாருக்கு இருந்தது என்னமோ உண்மை தான், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அதன் காரணமாக தான் இறந்து போயிட்டாருன்னு சில பேச்சுக்கள்லாம் பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அதாவது முரளி அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக நல்ல மனிதர், எல்லாத்துலேயும் அன்பாக பழகக்கூடியவர். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இறந்த நாளே ஒரு ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்துச்சு. அதர்வா பதிவு பண்ணியிருக்காரு. அதை எப்படின்னா, அன்னைக்கு காலையில் தான் முரளியோட மகள், அதாவது அதர்வோட அக்கான்னு நினைக்கிறேன், அக்காவா தங்கச்சியான்னு தெரில, அவங்களுக்கு வந்து நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. அவங்க வீட்டிலேயே நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தில் வந்து அந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதர்வாவோட அக்கா, அதர்வோட அக்காவா தங்கச்சியான்னு தெரியல, முரளியோட பொண்ணு, அவங்களுக்கு நிச்சயார்த்தம் நடந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக வந்து அந்த விழா நடந்திருக்கு. சொந்தக்காரவங்களாம் வந்திருக்காங்க. இல்லை 12:30-1 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காரு. குடும்பத்தார் எல்லாரும் குடும்பத்தில் உட்காந்து தான் பேசிட்டு இருப்பாங்கல்ல, ஜாலியாக சிரிக்க பேச சந்தோஷமாக இருந்துகிட்டு இருந்திருக்காரு. எல்லாம் முடிச்சுட்டு சரிடா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதர்வாட்ட சொல்லிட்டு போய் படுக்க போயிருக்காரு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30-7 மணிக்குள்ளே முரளி எந்திரிச்சிருவார் போல். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிருக்காங்க. நைட்டு தூங்கி எந்திரிச்சு கிட்ட 8 மணிக்கிட்ட போய் அதர்வா பார்த்துருக்காரு. அப்பா எப்பவுமே 6:30 மணிக்கு எந்திரிச்சிருவார், எவ்வளோ லேட்டாக படுத்தாலும். என்ன எந்திரிக்கல, அப்பா ரூமே திறக்கலன்னு போய் திறந்து பார்த்துருக்காரு. முரளி வந்து இறந்த நிலையில் கிடந்திருக்காரு. ஆல்ரெடி டெத் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல, பாவம். என்ன செய்ய முடியும்? அன்னைக்கு முதல் நாள் விழா, அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த மாதிரி முரளி இறந்து போயிட்டார். ஷாக்கான ஒரு செய்தி. முரளி பற்றி சொல்லணும்னா, இந்த முரளியோட இழப்பு அதர்வாக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதர்வோட தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் கூட படத்தில் நடிக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க அக்கா, அவங்க மனைவி எல்லாத்துக்குமே பெரிய பாதிப்பு. ஏன்னா ஷோபாலாம் நான் சொன்னேன்ல, காதல் திருமணம்னும் போது அது இன்னும் கொஞ்சம் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். கண்டிப்பாக. அதனால் வந்து அந்த இழப்பை அவங்களால தாங்க முடியல. முரளிக்கு இந்த இழப்பு எப்படி வந்து அதர்வாக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுச்சோ, அதே மாதிரி முரளிக்கு வந்து அவங்க அம்மாவோட டெத் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு. அது ஒரு கதை ஒன்று இருக்குது. அது என்னன்னா, முரளி நான் சொன்னேன்ல, அவங்க அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார், ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பார். அம்மானா உயிரே விடுவார். அம்மா செல்லம் முரளி. அப்படி வந்து இவர் முரளி நடிகன்லாம் ஆனதுக்கப்புறம், ரொம்ப பாப்புலராக ஆனதுக்கப்புறம், ஒரு தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லோரும் எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ் போட்டு கறியெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு 8:30-9 மணிக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி, அது வீட்டு மொட்டை மாடியில் போய் வெடி வெடிக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம், புஷ்வானம், சங்கு சக்கரம், வெடியெல்லாம் வெடிக்கலாம்னு சொல்லி குடும்பத்தில் எல்லாருமே, முரளிலேருந்து முரளி பசங்கள்லேருந்து அவங்க அப்பாலேருந்து அம்மாலேருந்து சொந்தக்காரவங்கலேருந்து எல்லாருமே மாடியில் ஜாலியாக கலகலன்னு வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஏதோ வந்து ஒரு புஷ்வானமோ சங்கு சித்திரமோ வந்து பார்த்திங்கன்னா முரளியோட அம்மாவுடைய புடவையில் வந்து கீழே பிடிச்சிருச்சு. படார்னு வந்து பிடிச்சிருச்சு மாடியில். எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் வந்து ஐயோ அம்மான்றாங்க. அது படன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முந்தானையில் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக என்னென்னா அப்படி உருகி கீழே போட்டுடலாம். ஆனால் அடியில் பிடிச்சிருச்சுன்னோன்னா அவங்க அந்த அம்மாவுக்கு வந்து வயசானவங்க வேறையா, என்ன செய்யுதுன்னே தெரியல, பதட்டமாவாங்க தெரியுமா. நெருப்பு கிடுகிடுன்னு எரியும் போது பதட்டமாகி அப்படின்ட்டு இருக்காங்க, இப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே முரளி அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் இருங்க ஒன்றும் இல்லை, பதறாதீங்க அப்படி போவாங்கல்ல. அப்படி இப்படி பயந்து போனவங்க அந்த செவர் இருக்கும்ல மாடியில், அது அப்படியே கால் தடுக்கி கீழே நேரடியாக விழுந்து இறந்து போயிட்டான். அப்படியே கண்ணுக்கு நேரம் இறந்து போயிட்டான். எவ்வளோ ஒரு வலியும் வேதனை. கீழே விழுந்தது எல்லாரும் இங்கே மேலேருந்து பார்த்துட்டு அம்மா அப்படின்னு இறங்கி போய் கீழே பார்த்தா அவங்க இல்லை, முரளியோட அம்மா. அது வந்து முரளி வந்து பதிவு பண்ணியிருக்காரு, எங்கள் அம்மாவுடைய அந்த மரணம் இந்த மாதிரி ஒரு மரணம். நான் நேசித்த என்னோடய அம்மா என் கண்ணுக்கு முன்னாடி, அதுவும் ஒரு திருவிழா மாதிரி விழா கொண்டாட்டத்தில் இருக்கும்போது இப்படி வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு என் கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சிட்டாங்க. என்னால் மறக்கவே முடியல எங்கள் அம்மாவை. என்றைக்குமே எங்கள் அம்மா என் மனசுலேயே இருக்காங்க. இந்த சம்பவம் என்னை மனசுலேருந்து நீங்கவே இல்லை அப்படின்னு சொல்லி முரளி சொல்லியிருக்காரு. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது சார். நம்ம ஒரு ஸ்டாராகவே எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம், அவங்க லைஃப்லேயும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்போதுன்ற கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.